சில படங்கள் வெறும் திரைப்படமாக மட்டும் இருக்காது. அது ஒரு உணர்வு, முடிந்த காலத்தை மீண்டும் வாழ வைக்கும் நினைவாகவும் மாறும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் 2000 வெளியான விஜய் மற்றும் ஜோதிகா நடிப்பில் வெளியான எஸ்.ஜே. சூர்யா இயக்கிய திரைப்படம் குஷி. காதல், காமெடி, இசை, உணர்வுகள் இவை எல்லாமே கலந்த இந்த படம் ஹிட் மட்டுமல்ல, ஒரு கல்ட் கிளாசிக்காக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் 26 இந்த படம் திரையரங்குகளில் மீண்டும் ரீரிலீஸ் ஆகும் என்ற செய்தி ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஷி படம் இத்தனை வருடங்கள் கழித்தும் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், அதில் இருந்த சில மேஜிக் தருணங்கள் தான் காரணம். விஜய் ஜோதிகாவை மனதுக்குள் இமேஜின் பண்ணி டான்ஸ் ஆடும் பொழுது மனசெல்லாம் இந்த பாட்டு, இருவரும் பைக்கில் சண்டை போடுற முதல் சந்திப்பு, கடைசி கிளைமேக்ஸ்ல ஈகோவை விட்டு விட்டு ஒன்று சேரும் தருணம், இவை ஒன்றொன்றும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இந்த காட்சிகள் காதலின் உண்மையான வடிவத்தை சினிமாவால் சொல்ல முடியும் என்பதை நிரூபித்த படம் என்றே சொல்லலாம். தேவா இசையில் வந்த ஒவ்வொரு பாடலும் இன்று வரை ஹிட். ஒரு பொண்ணு ஒண்ணுதான் பார்த்தேன், மொட்டு ஒன்று, கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, மேக்கோரீனா மேக்கோரீனா, இந்த பாடல்கள் அனைத்தும் ரிங்டோன்ல இருந்து ரீல்ஸ் வரைக்கும் இப்பொழுதும் ரசிகர்களின் வாழ்க்கையில இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பா மேக்கோரீனா மேக்கோரீனா இந்த பாட்டு பியூர் எனர்ஜி, அந்த பாட்டின் பீட், விஜயின் ஸ்டைல், ஜோதிகாவின் ஸ்வாக், இவை எல்லாமே சேர்ந்து ஒரு காலத்தை உருவாக்கியது. படத்தின் காமெடி ட்ராக் சாதாரணமல்ல. விஜய் ஜோதிகா ஒருவரை ஒருவர் கலாய்க்கும் சீன்கள், ஃபைட் சீன் இல்லையேன்னு விஜய் கேட்க, ஃபுட்பால் கேப்டன் ஜோதிகா கிண்டல் பண்றது, உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிற விஜயை பார்த்து சிரிக்க வைக்கும் தருணங்கள் எல்லாமே ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது என்றே சொல்லலாம். படத்தின் பிரஸ் மீட்டில் தயாரிப்பாளர் எஸ்.ஜே. சூர்யா ரசிகர்களுடன் சில சுவாரஸ்யமான பின்னணி கதைகளையும் பகிர்ந்துள்ளார். அதாவது, ஆரம்பத்தில் எடிட்டர் விஜயன் வாலி படம் ஹிட் ஆனதுல அஜித் சூர்யாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாருனோ, அதன் பிறகு சூர்யாவை நேரடியாக தேடி இயக்குனராகவே குஷி படத்துல இணைத்ததும் அந்த காலத்தின் சினிமா சூழ்நிலையை நன்கு பிரதிபலித்தது. மேலும் விஜய் அந்த நேரத்தில் டாப் ஹீரோவாக இருந்தாலும் படத்தில் ஃபைட் சீன் இல்லையேன்னு கேட்க சூர்யா, இது ஒரு காதல் கதை, அதனால ஃபைட் சீன் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். இப்போ பார்ட் 2 படங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில குஷி 2 பற்றிய அப்டேட் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. விஜய் நடிச்சாலும் சரி, அவருடைய மகன் நடிச்சாலும் சரி, சூர்யா தான் இயக்கணும்னு தயாரிப்பாளர்கள்லாம் சொன்னதும், விஜய் மகன் ஜோதிகா மகள்னு சூர்யாவிடம் கேட்டபோது, அப்படியெல்லாம் அமைந்தால் பார்க்கலாம்னு அவர் கூறியதுல ரசிகர்களுக்கு ஷாக்கிங் கொடுத்திருக்கு. இந்த நிலையில அரசியல் விஜய் என்ற புதிய அடையாளத்தை பதித்துள்ள விஜய் மீண்டும் குஷி 2 மூலம் காதல் கதையில் நடிக்க போறாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாக்கியுள்ளது. அரசியல் மேடையில் மக்கள் சேவையை முன்னிறுத்தும் விஜய் திரையரங்குகளில் காதலின் உணர்வுகளை மீண்டும் சொல்ல வருவாரா, அல்லது அவரது மகன் ஜான்சன் விஜய் மூலமாக அந்த பயணம் தொடருமா என்ற கேள்விகள் ரசிகர்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குஷி 2 படம் உருவாகும் வாய்ப்பு, காதல், காமெடி, இசை, உணர்வு இவை எல்லாமே மீண்டும் ஒரே மேடையில சந்திக்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். குஷி ஒரு காலத்தின் குரல், குஷி 2 ஒரு தலைமுறையின் கனவு என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். குஷி 2 பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.